திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். காசு மேலே காசு வந்து அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயரும்? 8வது ஊதியக்குழு முடிவு. 8வது ஊதியக்குழுவின் அரசு ஊழியர்கள் சம்பளத்திற்கான பெட்மெண்ட் காரணி 1.78 இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் சம்பளம் வெகுவாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிக்மெண்ட் காரணியை வைத்தே சம்பளம் நிர்ணயிக்கப்படும். இதனால் பின்வரும் வகையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரலாம் என்றார்கள். பின்யூன்கள், அட்டெண்டர்கள் மற்றும் உதவி ஊழியர்கள் இந்த வகையின் கீழ் வருகிறார்கள். இவர்களின் அடிப்படை ஊதியம் முன்பு 18,000 இருந்தது. இனி 51,480 மாற்றி அமைக்கப்படும். இவர்களின் சம்பளம் 33,480 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ் லெவல் கிளர்க் இந்த பதவியின் கீழ் வருவார்கள். இவர்களின் அடிப்படை ஊதியம் 19,090 இருந்தது. 56,914 உயர்த்தப்படும். அதாவது இவர்களுக்கு 37,014 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்படும். காவல்துறை கான்ஸ்டபிள்கள் இந்த பிரிவின் கீழ் வருவார்கள். இவர்களுக்கு 21,700 இருந்தது. இப்பொழுது 62,062 உயர்த்தப்படும். அதாவது 42,362 சம்பளம் உயர்த்தப்படும். கிரேட் டி மற்றும் ஜூனியர் கிளர்க்குகளுக்கு இந்த வகைக்கு கீழ் இருப்பவர்கள் அடிப்படை ஊதியம் 25,500 இருந்து 47,430 உயர்த்தப்படும். 72,930 சம்பளம் மாற்றியமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த கிளர்க்குகள் மற்றும் உயர்மட்ட தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த பிரிவின் கீழ் வருவார்கள். இவர்கள் அடிப்படை சம்பளம் 29,200 இருந்து 83,512 உயர்த்தப்படுகிறது. இந்த பிரிவின் கண்காணிப்பாளர் பிரிவு அலுவலகம் மற்றும் உதவி பொறியாளர் உள்ளனர். அவர்களின் தற்போதைய அடிப்படை ஊதியம் 44,900 இருந்து 83,514 மாற்றப்பட்டு இருக்கிறது. 8வது ஊதியக்குழு நியமனங்கள் தொடங்கிவிட்டன. 8வது ஊதியக்குழுவின் ஆலோசகர்கள் உட்பட 42 காலியிடங்கள் மற்றும் தலைவர் பதவியை நிரப்புவதற்கான செயல்முறை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இது அடுத்த மாத இறுதியில் இவர்களின் நியமனம் பற்றி அறிவிப்பு வெளியாகும். சிலர் நியமனம் தேர்வாகி முடிந்துவிடும். ஆனால் எல்லோரின் நியமனம் முடிந்த பின்பே அறிவிப்பு வெளியாகும். 8வது ஊதியக்குழு காரணமாக அரசு ஊழியர்களின் சம்பளம் பல மடங்கு உயரும். அந்த அளவிற்கு அரசு ஊழியர்கள் சம்பளம் உயரும் என்று இங்கே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.